சத்குருவே சரணம். அதாவது திருமணத்தில் தசா சந்தின்னு இருக்குது. ஒரு பெண்ணினுடைய தசையும் அந்த மணமகளுடைய தசையும் ரெண்டும் சந்திக்கக்கூடாது. ஒரே தசை ஒரே சந்திப்பாக இருந்தால் அவருடைய மன வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அது ஜாதக தோஷம்னு சொல்லுவோம். தசா சந்தி வரக்கூடாது. அது இன்னும் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இவங்களுக்கு ராகு தசை சுய புத்தின்னா அந்த பெண்ணுக்கும் ராகு தசை சுய புத்தி இருக்கும். ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் மோசமான நிலைமையில் இருக்கும். ஒருத்தவர்கள் கெட்ட நேரம், ஒருத்தருக்கு நல்ல நேரம். அப்போ தான் அவர்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, ஒருவருக்கு கெட்ட நேரம் ஒருவருக்கு நல்ல நேரம் அப்படின்னா ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடலாம். ஏனென்றால் எல்லாருக்குமே கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே நல்ல திசை, நல்ல புத்தி, நல்ல யோகமான ஒரு ஜாதகம் இருக்காது. ஒருவருக்கு கெடுதல்னா ஒருவருக்கு நல்லா இருக்கும். அப்போ காம்பன்சேட் ஆகிடும். இப்போது தசா சந்தி வரும்பொழுது ரெண்டு பேருக்கு கெட்ட திசைன்னா ரெண்டு பேருக்கு கெட்ட திசை நடக்கும். ரெண்டு பேருக்கு நல்ல திசை நடந்தால் நல்ல திசை நடக்கும். அதனால தான் தசா சந்தி, தசைகள் சந்திக்கக்கூடாது. அப்போது அவர்களுக்கு கெடுதல் நடக்கும். திருமணத்தில் பல விஷயங்கள் பார்ப்போம். அதே மாதிரி முகூர்த்த லக்கணம் பார்க்கும்போது சில முகூர்த்த லக்கணங்கள் இவங்களுக்கு எதிர்பார்க்கும். அதை பார்க்கக்கூடாது. இன்னென்ன ராசிக்கு இன்னென்ன லக்கணக்கு இந்த லக்கணம் எதிர்ப்பான லக்கணம், அதை பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்து செய்கிற திருமணங்களே சிக்கலில் முடிஞ்சிடுது, பிரிஞ்சு போயிடுறாங்க, விவாகரத்து கேட்குறாங்க. கொஞ்சம் அரைகுறையாக பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா அந்த சின்ன பிள்ளைகள் அவங்களுக்கு என்ன தெரியும்? பெற்றோர்கள் தான் இதை கவனமாக கொண்டு அதை சிறப்பாக பார்த்து, எப்போ பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் பார்க்க போகிறீங்களோ அன்னைக்கு அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் திருக்கோவிலில் இறைவன் பாதத்தில் வச்சு, கடவுளே என் மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்துக்கு பார்க்க போகிறேன், நல்லபடியாக அமைச்சு கூடின்னு அந்த திருமணத்தினுடைய ஜாதகத்தை அவங்க பாதத்தில் வச்சு வாங்கிட்டு தான் நீங்கள் முயற்சியே ஆரம்பிக்கணும். நான் அப்படி தான் நிறைய பேருக்கு சொல்லுவேன். அதன்படி போகிறவங்க நல்ல சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அதன்படி நல்ல ஜோதிடர்கிட்ட போய் எல்லா விஷயமும் கேட்டுக்கணும், பொறுமையாக கேட்கணும். என்ன மாதிரி திருமணம் நடக்கும், எந்த திசையில் மணமகள் வருவா, எந்த திசையில் மணமகன் வருவான், அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், இந்த பொண்ணுடைய கேரக்டர் எப்படி ஒத்து போகும், எந்த நாட்களில் திருமணம் நடக்கும் அப்படின்னு எல்லாம் கேட்டு எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு அதற்கு தகுந்தாவளோ பெண்ணையோ பையனுக்கோ நீங்கள் வரன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக்கக்கூடியது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு இதை பற்றி தெரியாது. அவர்கள் ஒரு அப்பா அம்மாவாகி வரும்பொழுது தான் அவர்களுக்கு இதை பற்றி தெரியும். இப்பொழுதெல்லாம் 20-22 வயசுலாம் அறியாதவர்கள், அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் பெற்றோர்கள் தான் கவனமாக இந்த ஜாதகத்தை எடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக பார்த்து இந்த ஆன்மீக விஷயங்கள் நம்பிக்கையோடு இறைவன் பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் 100 வருஷம் நல்லா இருப்பாங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம்.